துன்மார்க்கருடைய முடிவும் நீதிமானுடைய முடிவும். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். கர்த்தருடைய வழியை கைக்கொள். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். 37வது சங்கீதம் தாவீதின் போதக சங்கீதமாகும். தன்னுடைய போதகத்தின் முடிவுரையாக தாவீது துன்மார்க்கனுடைய முடிவை பற்றியும் நீதிமானுடைய முடிவை பற்றியும் விரிவாக சொல்லுகிறார். கர்த்தருடைய நீதிமான்களுக்கு ஒரு கடமை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வழியை கைக்கொள்ள வேண்டும் என்னும் தீர்மானம் நம்முடைய மனச்சாட்சியில் உறுதிப்பட வேண்டும். நம்முடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் சந்தோஷமாய் கர்த்தருக்கு காத்திருக்க முடியும். நம்முடைய கர்த்தராகிய தேவன் தம்முடைய வேலையாட்களுக்கு நல்ல எஜமானராக இருக்கிறார். தம்முடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவர்களுக்கும் தம்முடைய பந்தியில் காத்திருந்து பணிவிடை செய்கிற வேலைக்காரருக்கும் நீதியான பலனை கொடுப்பார். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கர்த்தர் தமக்காக காத்திருக்கிறவர்களை உயர்த்துவார். அப்போது அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்காகவே உயர்த்தப்படுகிறார்கள். தாங்கள் உயர்த்தப்படும் போது, தாங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் போது துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதையும் காண்பார்கள். துன்மார்க்கன். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் தழைத்தவனாய் இருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. நீதிமானுக்கு ரட்சிப்பு உண்டு, துன்மார்க்கனுக்கு அழிவு உண்டு. நீதிமான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான், துன்மார்க்கனோ ஒளிந்து போவான். துன்மார்க்கன் சிறிது காலம் செழிப்பாக இருப்பது போல சுகமாய் வாழ்வான். ஆனாலும் அவனுடைய செழிப்பு நிலைத்திருக்காது. அவன் சிறிது காலம் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தழைத்தவனாய் இருப்பான். ஆனாலும் அவன் சீக்கிரத்தில் வாடிப்போன மரத்தை போல பட்டு போவான். துன்மார்க்கன் ஒளிந்து போவான், அவன் இருக்க மாட்டான். அவனை தேடினாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. இது கர்த்தருடைய நீதியான தீர்ப்பு. இந்த தீர்ப்பில் மாற்றம் எதுவும் இல்லை. இப்பிரபஞ்சத்தில் துன்மார்க்கர் அங்கும் இங்குமாக ஒரு சிலர் அழிந்து போகிறார்கள். அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள் என்பதற்கு இப்போது இவர்களுடைய அழிவு அச்சாரமாய் இருக்கிறது. தேவன் அக்கிரமக்காரரை ஜனங்கள் மத்தியில் இருந்து வேறு பிரிக்கிறார். அவர்களை அழித்து போடுகிறார். அவர்கள் நமக்கு எச்சரிப்பாக அழிக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளின் போது அக்கிரமக்காரர் எல்லோருக்கும் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்படும். அப்போது அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். இப்போது அங்கு ஒருவரும் இங்கு ஒருவருமாக ஒரு சில அக்கிரமக்காரர் அழிக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளின் போதோ அக்கிரமக்காரர் எல்லோரும் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். தாவீது கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை காண்கிறார். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தழைத்தவனாய் இருக்கிறான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனதை தாவீது பார்க்கிறார். தாவீது அவனை தேடுகிறார். ஆனால் அந்த துன்மார்க்கனை அவரால் காண முடியவில்லை.
அக்கிரமக்காரர் இந்த பிரபஞ்சத்தில் கொஞ்ச காலம் செலுத்திருப்பார்கள். நாம் அவர்களை பார்த்து எரிச்சல் அடையக்கூடாது. அவர்கள் மீது பொறாமைப்படக்கூடாது. நாம் அவர்களை பார்ப்பதற்கு பதிலாக உத்தமனை நோக்கி பார்க்க வேண்டும், செம்மையானவனை நோக்கி பார்க்க வேண்டும். இவர்களுடைய முடிவு சமாதானம், துன்மார்க்கனுடைய முடிவு அழிவு. அறுப்புண்டு போவதே அக்கிரமக்காரரின் முடிவு. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை காத்துக் கொள்கிற நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தர் நீதிமான்களை உயர்த்துவார். கர்த்தர் நீதிமான்களை பரலோகத்திற்கு வழிநடத்தி செல்லுவார். பரலோகத்திலே பரிசுத்தவான்களுக்கு மெய்யான மேன்மையும் மெய்யான மகிமையும் மெய்யான ஆசீர்வாதமும் உண்டு. பரலோகம் புதிய எருசலேமாக இருக்கிறது. பரிசுத்தவான்கள் புதிய எருசலேமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். தேசத்தின் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கானான் தேசம் புதிய எருசலேமாகிய பரலோகத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நீதிமானை அவனுடைய எல்லா ஆபத்துக்களுக்கும் மேலாக உயர்த்துவார். ஆகையினால் நாம் எல்லோரும் உத்தமனையும் செம்மையானவனையும் நோக்கி பார்த்திருக்க வேண்டும். கர்த்தர் உத்தமனுடைய ஜீவியத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று கவனித்து பார்க்க வேண்டும். செம்மையானவன் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை எல்லாம் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். இவர்களுடைய முடிவு சமாதானமாய் இருப்பதை நாம் கண்டுகொள்ளலாம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்திலே கர்த்தரே அவர்கள் அடைக்கலாம். ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் நீதிமான்களுக்கு உதவி செய்து அவர்களை இக்கட்டு காலத்தில் விடுவிப்பார். நீதிமான்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள். ஆகையினால் கர்த்தர் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். நீதிமான்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினால் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். கர்த்தரை நம்புவதனால் வரும் ஆசீர்வாதங்கள். தேவையான வேளையில் தேவனிடமிருந்து உதவி, சத்துருக்களிடமிருந்து விடுதலை, ஆத்மாவிற்கும் சரீரத்திற்கும் விடுதலை.